அலங்கார வாசலாலே நிரப்பிட வந்து நிற்கிறோ தெய்வ வீட்டின் நன்மையாலே. ஆமென். சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனை துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனை துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே சந்தோஷமாய் ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே இருட்டின் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை தொழுதிடவே இருபையும் கிடைத்திட்டதே. சந்தோஷமாய் ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனை துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. சந்தோஷம். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மாறிடவே ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமே. சந்தோஷமாய் அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனை. ஆமென். யெகோவா தேவனை. சந்தோஷமாய் நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. சொல்லுங்க. ஆமென். உம் கரங்களிலே உற்சாகமாய் நிற்கிறோமே. காணிக்கையை உம் கரங்கள் வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனை. ஆமென்.
ஆமென். வீட்டின் நன்மையாலே நம்மிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே ஆமென். நம்மிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவன். தூயவரே சுவையே சந்தோஷமாய் ஆமென். சந்தோஷமாய் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவன். வந்தோம், தூயவரே சுவையே ஆமென். ஆராதிக்க வந்தோம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. ஆமென். நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே தியாகமாய் விதைக்கிறோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆமென். அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆமென். ஆமென். தொழுதிட வந்தோம், தூயவர் மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. ஆமென். முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் விருத்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண சந்தோஷமாய் அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. ஆமென். தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. ஆமென். சந்தோஷமா சந்தோஷமா எல்லா பிள்ளைகளை கரங்களை தட்டி எஸ் கூற வந்து யெகோவா தேவனே. தூயவரே சுவையே ஆமென். நல்ல கைகளை தட்டி முழு உள்ளத்தோடு
பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் சுத்திகரித்து பலப்படுத்துவீராக. நல்ல கரங்களை தட்டி ఒక ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిను యేసయ్యా, ప్రత్యుత్తరం ఇమ్మయ్యా. మన కాలమందు నీ బలమై యవన కాలమందు నీ కాడిమయ్యగా బలమైన విల్లుగా నన్ను మార్చవా. ఒక ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిను యేసయ్యా, ప్రత్యుత్తరం ఇమ్మయ్యా. ఒక ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా, మనవిను యేసయ్యా, ప్రత్యుత్తరం ఇమ్మయ్యా. యవన కాలమందు నీ కాడిమయ్యగా బలమైన విల్లుగా నన్ను మార్చవా. యవన కాలమందు నీ నన్ను కోరిక తీర్చయ్యా. ఆమేన్. నా మనవిని యేసయ్యా, ప్రత్యుత్తరం ఇమ్మయ్యా. ఆమేన్. రాజు శాసనము మార్చి ఎస్తేరు ఆశను తీర్చిన దేవ, ఈ తరములో మా మనవులను ఆలకించవా. మా దేశంలో మగా రక్షణ తరములో మా మనవులను ఆలకించవా. మా దేశంలో మగా రక్షణ కలుగ చెయ్యవా. ఒక ఆశ ఉందయ్యా, యేసయ్యా, ప్రత్యుత్తరం ఇమ్మయ్యా. ఆమేన్. ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా, నా మనవిను యేసయ్యా, ప్రత్యుత్తరం ఇమ్మయ్యా. ఫరో ఎదుట నిలబెట్టి మోసే ఆశను అగ్ని చేత నన్ను దర్శించి నీ చిత్తము తెలుపవా. సంతోషమా, సంతోషమా. నత్తివాడనైనను ఫరో ఎదుట నిలబెట్టి మోసే ఆశను తీర్చిన దేవా.
నత్తివాడనైనను ఫరో ఎదుట నిలబెట్టి మోసే ఆశను తీర్చిన దేవా, ఈ తరములో నీ చిత్తముగై ఎదురు చూడగా అగ్ని చేత నన్ను దర్శించి నీ చిత్తము తెలుపవా. అగ్ని చేత నన్ను దర్శించి నా కోరిక తీర్చయ్యా. ఆమేన్. ప్రత్యుత్తరమిమ్మయ్యా, ఒక ఆశ ఉందై. ఆమేన్. రగలలలబో మేడగదిలో అగ్ని వండి ఆత్మలో నింపి అపోస్తలుల ఆశను తీర్చిన దేవా, ఈ తరములో నీ సేవకై మేము నిలవగా అగ్ని వండి 700 ఆత్మతో మేడగదిలో అగ్ని వండి ఆత్మతో నింపి అపోస్తలుల ఆశను తీర్చిన దేవా, మేడగదిలో అగ్ని వండి ఆత్మలో నింపి అపోస్తలుల ఆశను సేవగై మేము నిలవగా అగ్ని వండి 700 ఆత్మలు ఆశ తీర్చవా. ఈ తరములో నీ సేవగై మేము నిలవగా తీర్చవా. ఒక ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా. నా మనవిను యేసయ్యా, ప్రత్యుత్తరమిమ్మయ్యా. ఆమేన్. 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 యవన కాలమందుని కాడి మొయ్యగా బలమైన విల్లు, యవన కాలమందుని కాడి మొయ్యగా బలమైన విల్లుగా నన్ను మార్చవా. ఒక ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా. నా మనవిను యేసయ్యా. ఆమేన్. సంతోషమా ఆశ ఉందయ్యా, నా కోరిక తీర్చయ్యా. నా మనవిను యేసయ్యా. యూదుల రక్షణకై రాజు శాసనము మార్చి ఎస్తేరు ఆశను తీర్చిన దేవా, యూదుల రక్షణకై రాజు శాసనము మార్చి ఎస్తేరు మా మనవులను ఆలకించవా. మా దేశములో మగారక్షణ కలుగ చెయ్యవా. ఈ తరములో మా మనవులను ఆలకించవా. మా దేశములో మగారక్షణ కలుగ చెయ్యవా. ఒక ఆశ ఉందయ్యా. ఆమేన్. రగలలలలబో. ఆమేన్. ఆశ ఉందయ్యా. నల్ల కైగడ తట్టి రగలలలబో. నత్తివాడనైనను ఫరో ఎదుట నిలబెట్టి
తరములు నీ చిత్తముగై చూడగా అగ్నిచేత నన్ను దర్శించి నీ చిత్తము తెలుపవా. ఈ తరములు నీ చిత్తముగై ఎదురు చూడగా అగ్నిచేత నన్ను దర్శించి மோசேயின் ஆசை நிறைவேற்றியது போல, ஓ எஸ்தரின் விண்ணப்பம் கேட்கப்பட்டது போல ஆண்டவரே நாளேற்றில் வந்திருக்கிறார்களோ அந்த விண்ணப்பம் கேட்கப்படட்டும். இந்த இடத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் என் தேவனுடைய கண்களும் ஓ திறந்திருக்கட்டும், என் தேவனுடைய செவிகள் கேட்கட்டும். உன்னையா நான் கோரிக்க தீர்ச்சையா, நான் மனவிலே செய்யா பிரத்யுத்தரம் இம்மையா. మేడకదిలో అగ్ని వంటి ఆత్మదో నిండి అపోస్తలుల ఆశను తీర్చిన దేవా. మేడకదిలో అగ్ని వంటి ఆత్మదో నిండి అపోస్తలుల తరములో నీ సేవగై మేము నిలవగా అగ్ని వంటి ఏడందల ఆత్మను ఆశ తీర్చవా. ఈ తరములో నీ సేవగై మేము నిలవగా అగ్ని వంటి ఏడందల ఆత్మను ఆశ తీర్చవా. ఒక ఆశ ఉందయ్యా నా కోరిక తీర్చయ్యా. ఆమేన్ ఆమేన్. ఊర్లా తలలలలలబో ప్రతికరమిమ్మయ్యా. ఒక ఆశ ఉందయ్యా లలలలలలబో. యవన కాలమందుని కాడిమయ్యగా బలమైన విల్లుగా నన్ను మార్చవా. యవన కాలమందుని విల్లుగా నన్ను మార్చవా. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசையும் விண்ணப்பங்களும் அப்பா ஆண்டவரை வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி தந்தருளுவார். ஆண்டவரை சங்கீதம் 61:2 சொல்லுகிறது, அவர் உன்னுடைய விண்ணப்பத்தின் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ள மாட்டார். ஆண்டவரே இன்று சமூகத்துல என் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பதிலை தருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களும் என் தேவ சமூகத்தில் கேட்கப்படட்டும். தானியேலின் ஜெபம் ஜெபித்த போதே கேட்கப்பட்டது போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவரை அவர்கள் இப்பொழுதே கேட்கப்படுவதாக. எங்களாண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை பேருக்கு விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? ஈஸ்வரனின் தெய்வத்தை போல் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை. ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவனை போல் ஒரு சர்வ வல்லவர் இந்த உலகில் இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஈஸ்வரனின் தெய்வத்தை போல் வேறொரு தெய்வம்
மகிமையோடு தூதர்களோடு வருவார். என் சகாயராய் மகிமையோடு தூதர்களோடு வருவார். அவர் அல்பா ஒமேகா, அவர் ஆதியும் அந்தமும். சொல்லுவோம் ஆமென். அந்தமும் சூரனின் தெய்வத்தை போ. ஆமென் ஆமென். தெய்வத்தை போல் வேறொரு தெய்வமில்லை. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவர் அவர் ஒருவரே. சொல்லுவோம் தேவாதி தேவர் அவர் ஒருவரே. காலங்கள் மாறி போனாலும் அவர் என்றும் மாறாத. சந்தோஷமா அவர் அல்பா ஒமேகா, அவர் ஆதியும் அந்தமும். ஆமென். சூரனின் தெய்வத்தை போல் வேறொரு தெய்வமில்லை. மாறாவை மதுரமாய் மாற்றிய வல்ல மலையை பிளந்து என் தாகம் தீர்ப்பார். மாறாவை மதுரமாய் மாற்றிய வல்ல மலையை பிளந்து என் தாகம் தீர்ப்பார். குறையேது வாழ்வில் இல்லாமல் நன்றாய் என்றும் நடத்திடுவார். ஆமென். சிறைச்சாலை என்றாலும் பத்முத்தி வென்றார், ஆவியில் என்னை நிரப்பிடுவார். சிறைச்சாலை என்றால் பத்மு சகாயத்திற்காய் தன்னுடைய மகிமையோடு தூதர்களோடு வருவார். ஆமென். ஒமேகா அந்தமும். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவனும் அவர் ஒருவரே. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். காலங்கள் மாறி போனாலும் அவர் என்றும் மாற
அவன் மாற்றிய வல்ல மலையை பிளந்து உன் தாகம் தீர்ப்பார். மாறாவை மதுரம் மாற்றிய குறையேதும் வாழ்வில் இல்லாமல் ஒரு முறை கூட குறையேதும் வாழ்வில் இல்லாமல் நன்றாயென்றும் நடத்திடுவா. ஒரு முறை கூட குறையேதும் சந்தோஷமாய் அவர் அல்பா ஒமேகா, அவர் ஆதியும் அந்தமும், அவரே ஆதியும் அந்தமும். ஆமென். அந்தமும் ஆமென். அல்பா சிறைச்சாலை என்றாலும் பத்மோத்தி வென்றார், ஆவியில் என்னை நிரப்பிடுவார். சிறைச்சாலை நிரப்பிடுவார். பலவீன வேளைகளிலும் பலவீன வேளைகளில் ஆமென். பலவீன வேளைகளிலும் புது பலனில் தருவா. நம்பிக்கையோடு ஆமென். சந்தோஷமா அல்பா ஒமேகா, அவர் ஆதியும் அந்தமும். சொல்லுவோம் அவர் அல்பா ஒமேகா, அவர் ஆதியும் அந்தமும். யேசுவின் தெய்வத்தை உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து ஆமென். தூதர்களோடு வரும் சந்தோஷமாய் அல்பா ஒமேகா, அவர் ஆதியும் அந்தமும். ஆமென். நன்றாய் என்னை நடத்துகிற தெய்வம், குறையேதும் வாழ்வில் இல்லாமல் என்னை நன்றாய் நடத்துகிற தெய்வம். எஸ் எஸ் எஸ். பலவீன வேளைகளிலும் எனக்கு பலனாய் இருக்கிற கர்த்தர் விசுவாசத்தோடு எஸ் ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. குறையேதும் வாழ்வில் இல்லாமல் நன்றாயென்றும் நடத்திடுவா. காலங்கள் மாறி போனாலும் அவர் என்றும் மாறாதவர்.
ஆமென். சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, ஓ ஆண்டவரே, இன்று ஆண்டவரே, குறைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம், பலவீனங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகள், ஆதி மந்தமுமான தெய்வம், உம்மால் கூடாதது ஒன்று. பிள்ளைகளுடைய குறைகளை நிறைவாக்கி எல்லா கண்களும் மூடலாம், எல்லா கண்களும் மூடி நான் நீரன்று செய்கிறேன் எல்லாம் நன்மைக்குத்தானே, நான் ஒன்று நினைத்தால் நீரன்று செய்கிறேன் எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. சொல்லுங்க, நான் ஒன்று நினைத்தால் நீரொன்று செய்கிறேன் எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. கரங்களை உயர்த்தி நீர் நல்லவர், உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்துக்கொள் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, நடத்தி செல்லும் காத்துக்கொள் அன்பின் தெய்வமே, நடத்தி செல்லும். நான் ஒன்று நினைத்தால் நீரொன்று செய்கிறீர் எல்லாம் நன்மைக்குத்தானே. சொல்லுங்க, நான் ஒன்று நினைத்தால் நீரொன்று எல்லாம் நன்மைக்குத்தானே. நல்லவரே வல்லவரே, கரங்களை உயர்த்தி அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். சொல்லுங்க, விசுவாச பாதையில் தாங்கிக் கொள்கிறீர், கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். சொல்லுங்க, நீ கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். நல்லவரே
சித்தம் போல என்னை நீர் நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? உம் சித்தம் போல என்னை நீர் நடத்தும், என் சித்தம் ஒன்றுமே இல்லை. என் சித்தம் ஒன்றுமே இல்லை. ஐயா, என் சித்தம் ஒன்றுமே இல்லை. கரங்களை உயர்த்தி, நல்லவரே வல்லவரே அடிக்கலமே எங்கள் ஆதரவே. சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே அடிக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடிக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடிக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே. முழு உள்ளத்தோடு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அப்படியே ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? நல்லவரே வல்லவரே அல்லேலூயா. சத்தமா தேவ பிள்ளைகள், அல்லேலூயா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா நினைத்து கொள்ளுமே. சொல்லுங்க, வெறுமையான பத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பத்திரமா நினைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. ஆஹா
களைப்பிக்காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்க்கிடுமே. ஒப்பு கொடுக்கலாமா? குயவனே என்ன ஒப்பு கொடுக்கிறோமாப்பா? எத்தனை பிள்ளைகளுக்கு உள்ளத்துல இருந்து சொல்ல முடியும்? எங்களை ஒரு களிமண்ணு போல ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆமாப்பா, எஸ், வனைந்தெடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வனைந்தெடுங்க. எல்லா கண்களும் மூடி ஒப்பு கொடுங்க. எஸ், வனைந்தெடுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பாத்திரங்களும் உம்மை மகிமைப்படுத்துகிற பாத்திரமா இருக்கணும் அப்பா. எஸ், ஒவ்வொரு பாத்திரமும் உம்மை மகிமைப்படுத்தணும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு பாத்திரங்களாய் உம்மை மகிமைப்படுத்தணும் அப்பா. வனைந்தெடுங்க ஆண்டவரே, வனைந்தெடுங்கப்பா. எத்தனையோ முறை நாங்க உடைந்து இருக்கிறோம், எத்தனையோ முறை உடைஞ்சு போயிட்டோம்ப்பா. ஆனாலும் எங்கள் மேல் அன்புள்ள குயவன், எங்கள் மேல் கருணை காட்டின எங்கள் குயவன், உங்க கரத்துல நாங்க அடங்கி இருப்போம் அப்பா. பேதுரு சொன்னது போல ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவர் பலனுள்ள கரத்தில் அடங்கி இருங்க என்று சொன்னது போல அப்பா, இனி உங்க கரத்தில் இருந்து நான் விழுந்து விட மாட்டேன்ப்பா. எத்தனை பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? இனி உங்க கரத்துல இருந்து இந்த களிமண் விழாது. இந்த கரத்திலிருந்து, உங்க கரத்திலிருந்து இந்த களிமண் இனி நான் உடைந்து போக மாட்டேன். நல்ல குயவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் அப்பா. கனவீனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு, கனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு. ஒரு வீட்டில் அதே போலப்பா இயேசுவே, இந்த வீட்டில், உம்முடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களும் கனவீனத்துக்குரியவைகளாய் அல்ல, கனத்துக்குரியவைகளாய் இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதியும். எல்லா பிள்ளைகளையும் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையின் நிழல் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் இருக்கட்டும் அப்பா. இந்த வேளையில் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நமக்குள் எழும்புகிற ஒரு கேள்விதான், இது எப்படி ஆகும்? మన జీవితంలో మనసులో ఉండే మన మాటలు ఇది మా జీవితంలో ఎట్లా వచ్చా, என் வாழ்க்கையில எப்படி இது சம்பவிக்கும், నా జీవితంలో ఇది ఎట్లా అవును. நம்முடைய சூழ்நிலையை பார்த்தால் அதற்கு எந்த முகாந்திரமும் இருக்காது. మన సమయంలో మనం చూస్తే అది జరిగేదానికి మనకు ఛాన్స్ లేదు. நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய நிலைமையை பார்த்தால் அதற்கு எந்த சூழ்நிலையும் அதற்கு ஒத்து போகாது. మనకు ఉండే సమస్యలు చూసినప్పుడు అది మనకి ఎప్పుడు జరగదని అర్థం. நம்முடைய நிலைமைக்கு மீறி, இல்லாவிட்டால் நிலைமைக்கு ஆப்போசிஷனாய், எதிர்வினையாய் ஒரு காரியத்தை கேட்கும் போது நமக்குள் எழும்புகிற கேள்விதான், இது எப்படி ஆகும்? మనం తెలిసేదానికి అది మనకు ఎదురుగా జరిగేది ఇది ఎట్లా అవును అనేది. அல்லேலூயா. எப்படி இது என் வாழ்க்கையில் இது சம்பவிக்கும்? ఎట్లా నా జీవితంలో ఇది జరుగును. ஒரு சாதாரண ஒரு படிப்பை படித்துக் கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை, సాధారణంగా చదువుకో ఉంటే చదువు బిడ్డే, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். దేవుడు చెప్తాడు, నిన్నే పెరిగిస్తును. మనసుக்குள்ள ஒரு இந்த டிகிரியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? మనసులో ఉండేది இது என் வாழ்க்கையில் எப்படி சம்பவிக்கும்? ఇది నా జీవితంలో ఎట్లా అవును. ஒரு வாடகை வீட்டுல வாடகைக்கே கொடுப்பதற்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் இருக்கலாம்.
బాడగలు ఇచ్చుకొని కుటుంబంలో ఉండే కష్టాలు పడుకుండే కుటుంబాలకు அல்லேலூயா హల్లెలూయా. அந்த வீட்டுல நம்ம ஜெபிக்கும் போது ஒரு சொந்த வீட்டிற்காக ஜெபிக்கும் போது ఆ ఇంట్లో మనము సొంత ఇల్లు కోసం ప్రార్థించినప్పుడు நாம விசுவாசத்தோடு ஜெபித்து விடுவோம். ஆனால் அவர்களுக்கு உள்ளில் ஒரு கேள்வி வரும், இது என் வாழ்க்கையில் எப்படி சம்பவிக்கும்? మనము ప్రార్థించే వాళ్ళు మనం ప్రార్థిస్తాము అయితే వాళ్ళ కుటుంబాల్లో ఇది ఎట్లా జరిగినది ஒரு தரித்திரத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் దరిద్రాంలో ఉండే కుటుంబము ஆண்டவர் ஐஸ்வர்யவானாக்குவார், உன்னை மேன்மைப்படுத்துவார் என்று கேட்கும் போது దేవుడు నిన్ను ఐశ్వర్యుడిగా పైన చేస్తాడని చెప్పాను அவர்களுக்கு ஏனென்றால் இன்றைக்கு என்னுடைய அன்றாட தேவைகளுக்கே நான் போராடி கொண்டிருக்கிறேன். నాకు కావాల్సిన దానికే మనం కష్టపడతా ఉంటాము. எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இது சம்பவிக்கும்? ఇది నా జీవితంలో ఎట్లా అవును? ஒரு மரண படுக்கையில் கிடக்கிறான், మరణ ఆస్తిలో ఉండేవాడు அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மறுஜீவன் உண்டு. దేవుడు చెప్తాడు నీకు మత్త జీవనం ఉంది. அவன் நினைப்பான், எப்படி இது நடக்கும்? వాడు తలుస్తుడు ఇది ఎట్లా జరుగుతుంది? டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க, డాక్టర్లు అవేలేదని చెప్పారు. மருந்துகளால் என்னை குணப்படுத்த முடியவில்லை. ఈ మందులతో నన్ను సుఖపడనవదు. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை சுகப்படுத்துவேன். దేవుని మాట చెప్తా నిన్ను సుఖపరుస్తాను. எப்படி இது நடக்கும்? ఇది ఎట్లా జరుగును? எப்படி இது நடக்கும் என் வாழ்க்கையில்? ఇది ఎట్లా నా జీవితంలో இப்படி జరుగును? பல சூழ்நிலைகளில் நமக்குள் எழும்புகிற ஒரு கேள்விதான், இது எப்படி ஆகும்? ఇది ఎన్నో సమయముల్లో మన క్వశ్చన్లు వచ్చేది మనసులో. ఇదే அதனுடைய பொருள், దాని అర్థము அடுத்தவங்க வாழ்க்கையில் அது நடந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ఇంకొకరి జీవితంలో జరిగిందో నాకు తెలియదు. ஆமென். ஆமென். ஒரு என் வாழ்க்கையில் அது நடக்க சாத்தியமில்லை. అవుతా ఆ కార్యం నా జీవితంలో జరిగేదని மரியாள் சொல்லுகிறாள், காரணம் நான் புருஷனை அறியேன். మరియాలు చెప్తాయి నే పురుషుని నాకు తెలియదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తాడు, ஆண்டவர் தேவதூதன் மூலம் சொல்லுகிறார், దేవదూత ముఖాంతరంగా చెప్తాడు, மரியாளே நீ கர்ப்பவதி ஆவாய், మరియాలు నీవు గర్భవతి అవుతావు, நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய். నువ్వు ఒక బిడ్డని அது పుట్టబెడతావు. பரிசுத்த குழந்தை, అది పరిశుద్ధమైన அது బిడ్డ. பரிசுத்தமாய் இருக்கும். అది పరిశుద్ధంగా ఉన్ను. மரியாளுக்குள் ஒரு கேள்வி, మరియాలకు లోపల ఒక இது question. என் வாழ்க்கை எப்படி ஆகும்? ఇది నా జీవితంలో ఎట్లా காரணம், அதற்குரிய எந்த முகாந்திரமும் இல்லை, దానికి ముఖాంతరం ఏమీ లేదు, அதற்குரிய வாய்ப்பே இல்லை. దానికి కూడా ఛాన్స్ நான் లేదు. புருஷனை அறியேன். నా పురుషుడు నాకు తెలియదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மரியாளுக்குள் எழும்பின கேள்வி మరియాలు நியாயமானது. వచ్చింది, అది న్యాయమైంది. நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற கேள்வியும் நியாயமானதுதான். మన జీవితంలో వచ్చేది న్యాయమైంది. காரணம், என் வாழ்க்கை எனக்கு தான், నా జీవితాన్ని గురించి నాకు ஒரு తెలుసు. வாடகை கொடுக்க போராடுகிற ஒரு குடும்பம், వాడికి ఇచ్చేదానికి లేకుండా ఉండే కుటుంబము. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பட்டணத்தில் உனக்கு சொந்த வீட்டை தருவேன். దేవుడు చెప్తారు ఈ పట్టణంలో నీకు సొంత ఇల్లు ఇస్తును. அநேக வீடுகளில் நான் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கும் போது ఎన్నో ఇండ్ల ఈ కార్యానికి ప్రార్థించాను. விசுவாசித்து பெற்றுக்கொண்டவர் வீடுகளில் இருந்து వాడి ఇంట్లో నుంచి சொந்தமாய் సొంతంగా லீஸ் வீடு கூட இல்லாமல் டைரக்டா சொந்த வீட்டுக்கு போனவர்கள் உண்டு. లీసుకు లేకుండా కూడా సొంతంగా పోయిన వాళ్ళు ఉన్నారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னும் பல குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ఇతర ఎన్నో కుటుంబాలకు ప్రార్థించినాం. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் சில குடும்பங்கள் అయితే కొన్ని కుటుంబాలు அவர்களுடைய தவறு அல்லாது, వాళ్ళ తప్పులు కాదు, சரி தவறல்ல, వాళ్ళ తప్పులు లేదు, ஆனால் அவர்களுடைய நிலைமையில் அதை அங்கீகரிக்க அவர்களால் முடியவில்லை. వాళ్ళు ఉండే ఆ దీంట్లో వాళ్ళు దాన్ని చేయని కాలేదు. என் வாழ்க்கையில் இது எப்படி சாத்தியம்? ఇది నా జీవితంలో ఎట్లా సాధ్యం? காரணம், அதற்குரிய எந்த முகாந்திரமும் என் வாழ்க்கையில் நான் காணவில்லை. దానికి దారిలు నా ముఖాంతరం యాలీల నా జీవితంలో. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்குள் எழும்புகிற இந்த கேள்வி, మనలో వచ్చే ఈ క్వశ్చన్, அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని அதற்கு బిడ్డలారా, ஒரு பதில் நாம் இன்று தியானிக்க போகிறோம். దానికి ఒక బదులు మనం ధ్యానించిపోతాం. அல்லேலூயா. హల్లెలూయా. என் வாழ்க்கையில இது எப்படி ஆகும்? ఇది నా జీవితంలో ఎట్లా ఈ ఉంది? என் வாழ்க்கையில எப்படி சம்பவிக்கும்? ఇది నా జీవితంలో ఎట్లా సంభవించును? அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கை திரும்பி பார்த்தோம் என்றால் మన జీవితం అని తిరిగి பல చూస్తుంటే சூழ்நிலைகளில் நாம் இப்படி கேள்விகளை கேட்டிருக்கிறோம். ఇట్లా ఎన్నో మనము చూసిండాము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இது எப்படி நடக்கும்? నా జీవితంలో ఇది ఎట్లా ஆனால் అవుతే நாம் எந்தெந்த காரியத்தில் கேள்வி கேட்டோமோ, ఏంటంటే మనం క్వశ్చన్లు అడిగామో, ஆமென், ఆమేన్, கொரோனா காலத்துல நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நிறைய பேர் கேட்டிருப்போம்,
நான் இந்த பட்டணத்தில் எப்படி வாசம் பண்ண முடியும்? కరోనా కాలంలో కొందరు అడిగిండొచ్చిన ఈ బెంగళూరులో నేను ఎట్లా బతకనవును? ஆமென். எப்படி இந்த பட்டணத்துல நாம பிடித்து நிற்க முடியும்? నేను ఎట్లా ఈ పట్టణంలో నేను గట్టిగా ఉన్నాను? ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் அபிரகாமை பார்த்து சொன்னார், అబ్రహామును చూసి దేవుడు చెప్పాడు, அபிரகாமே, అబ్రహాం நீ ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பரதேசி என்ன தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. நாடோடி. நிரந்தரமா ஒரு இடம் கிடையாது. మనకు నిరంతరంగా ఒక జాగా ఉండదు. இன்னைக்கு இங்க இருப்பான், நாளைக்கு மடிவாளால இருப்பான். ఈ పొద్దు ఇక్కడ ఉంటాడు, రేపు వేరే జాగాలో ఉంటాడు. அடுத்த நாள் பார்த்தா ஓசூருக்கு போயிடுவான். ఇంకొక దినం చూస్తే వసూరులో ఉంటాడు. நாடோடி. వాడు எங்க போவும் தெரியாது. వాడు పరదేశి ఎక్కడ పోనని తెలియదు. அபிரகாமுடைய சந்ததியும் அப்படித்தான் இருந்தது. అబ్రహాం వంశముకు అట్లా ఉండింది. ஆமென். ఆమేన్. அபிரகாம் நாடோடி போலதான், பரதேசி. அபிரகாமே சொன்னார். అబ్రహామే చెప్పాడు. ஆமென். ఆమేన్. நான் பரதேசி. నేను పరదేశి. ஹல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்? சில பேருக்கு மன கணக்கு. మనము కొంచెం మనసులో లెక్కేస్తాము. 5 ஏக்கர் வளைச்சு போட்டிருக்கிறேன். 5 ఎకరాలు తీసి వేసిండాను. ஆமா, என் பிள்ளை பலமுறை உட்கார்ந்து சாப்பிடும். నా బిడ్డలకు కూర్చొని తిన్ను. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. ఒకటి చిన్న ఎగ్జాంపుల్ చెప్తాము. போன முறை மழை சீசன்ல పోయిన కింద వాన సమయంలో நமக்கு எல்லோருக்கும் தெரியும், பெரிய ஒரு துயரம் கேரளாவில் நடந்தது. మనకు అందరికి తెలిసిన కేరళలో ఒక పెద్ద ఇన్సిడెంట్ జరిగింది. ஆமென். நான் சிந்தித்த காரியம், మనము తెలిసిన కార్యము, பாருங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரன் மாளிகைகளை கட்டி ஏக்கர் கணக்கு வளைச்சு போட்டுட்டு மாளிகைகளை கட்டி வாசமாய் இருந்தவர்கள், పెద్ద పెద్ద కోటీశ్వరులు పెద్ద పెద్ద బిల్డింగులు ఏకరాల లెక్కన పెట్టుకొని ఐశ్వర్యులు, ஒரு இரவு முடிந்து விடியும் போது ஒன்றுமே இல்லை. ఒక రాత్రి పగలు అయ్యేనప్పుడు అది అన్ని ఏమి లేకుండా పోయింది. ஒரு வீடு உடைஞ்சு விழுந்தா இல்ல ஒரு வீடு ஏதாவது ஆனா வீட கட்டிடலாங்க. ఒక ఇల్లు ఎట్లయినా పడిపోతే మళ్ళా కట్టొచ్చిన తిరిగే. கொஞ்சம் யோசித்து பாருங்க. యోచన చేయండి. எங்க வீடு இருந்துன்னே தெரியல. ఆ ఇల్లు యా జాగాలో ఉండిందనే తెలియకుండా పోయింది. ஆமென். ఆమేన్. நல்லா கவனிச்சுக்கோங்க. బాగా గమనించండి. ஆமென். ఆమేన్. அது துயரம் தான். అది మనకు ஆனா సింపుల్ గా, அது நமக்கு ஒரு பாடம். అది మనకు ఒక లెసన్. ஆமென். நாமும் இந்த பூமியில பரதேசி என்பதை மறந்து விடக் கூடாது. మనము ఈ భూమిలో పరదేశిగా ఉండామని మరిచిపోకూడదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாம என்னதான் இந்த உலகத்துல சம்பாதித்து வைத்தாலும் ఈ లోకంలో ఏమిదా మనం సంపాదించి పెడితే நான் இந்த பூமிக்கு பரதேசி. ఈ భూమిలో పరదేశిదా మనము. ஆமென். ஆமென். பக்கத்துல கைய கொடுத்து சொல்லுங்க, நீயும் பரதேசி நானும் பரதேசி. నువ్వు పరదేశి నేను పరదేశి. ஆமென். ఆమేన్. நல்லா இருக்கு. நீயும் பரதேசி நானும் பரதேசி. నువ్వు పరదేశి నేను పరదేశి. உனக்கும் ஒண்ணும் இல்லை, எனக்கும் ஒண்ணும் இல்லை. నీకు ఏమి లేదు, నాకు ఏమి లేదు. ஆமென். ఆమేన్. இந்த பூமியில, ఈ భూమిలో ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா, హల్లెలూయా. நமக்கு நித்தியத்தில் மட்டும்தான் నిత్యముల మాత్రము நித்தியமானது காத்திருக்கு. నిత్యమైంది మన కాస్తోని ఉంది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், అబ్రహాముని చూసి దేవుడు நீ చెప్పాడు, பரதேசியாய் சுற்றி திரிகிற இந்த தேசத்தை నువ్వు పరదేశిగా చుట్టి తిరిగే ఈ దేశము உன் சந்ததிகளுக்கு நான் வாக்குத்தத்தமாய் கொடுப்பேன். నీ వంశానికి వాగ్దానంగా ఈ భూమిని ఇచ్చాను. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எப்படி நடக்க வருடமாய் குழந்தை பாக்கியம் இல்லை. ఎన్నో ఏండ్లుగా బిడ్డ భాగ్యం లేకుండా அநேக பிள்ளைகள், நம்முடைய சபையில் அநேக சாட்சிகள் உண்டு. ఎన్నో సాక్షులు మనలో ఉంది. பல வருடங்களாய் குழந்தை பாக்கியம் இல்லை. ఎన్నో ఏండ్లు బిడ్డలు భాగ్యం లేని వాళ్ళు. ஆனால் விசுவாசத்தோடு நாம ஜெபிக்கிறோம், இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் தருவார். విశ్వాసంతో మనం ప్రార్థిస్తాము, ఈ ఏండ్లో మీకు ఒక బిడ్డ కావాలని అడుగుతాము. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவங்க மனசுல பல கேள்விகள் வரும், இது எப்படி சம்பவிக்கும்? వాళ్ళ మనసులో ఎన్నో క్వశ్చన్లు జరిగినాయి, ఇది ఎట్లా 8 జరిగింది? வருடமா என் வாழ்க்கையில் நடக்க
நடக்காதது. 8 ఏండ్లు నా జీవితంలో జరగంది. 10 வருடம் 12 வருடமா என் வாழ்வில் நடக்காதது. 10 12 ఏండ్లు జరగంది. இந்த வருடம் எப்படி சம்பவிக்கும்? ఈ ఏండి ఎట్లా అది అవును? இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கேள்வி பல சூழ்நிலைகளில் நாம் எழுப்பலாம். మన జీవితంలోనూ ఈ క్వశ్చన్లు ఎన్నో సమయాల్లో எப்படி இது రావచ్చు. என்னுடைய வாழ்க்கையில் நடந்து விடும்? ఇది ఎట్లా మన జీవితంలో జరిగిపోతుంది? 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2 రాజాల పుస్తకము 16 17 வாசிக்க கேட்கலாம். 16 17 వాక్యం చదువుతాము. இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం చెప్తాయి, மோவாபியருக்கு விரோதமாய் யோசபாத் என்ற ஒரு மன்னன் இஸ்ரேல் மன்னனோடு சேர்ந்து ஒரு யுத்தம். మోవాబియర్ అనే ఒక మనిషి యోసేబాతుకి యుద్ధం ఎదురుగా జరిపించాడు. யோசபாத் யூதாவின் அரசன். యోసేబాత్ అనేవాడు యూదాకు రాజా. இஸ்ரவேல் அரசனோடு சேர்ந்து ఇశ్రాయేల్ రాజా కూడా సేరి ஒரு யுத்தம் நடக்கிறது. ఒక యుద్ధం జరుగుతుంది மோவாபியருக்கு விரோதமாய். మోవాబియర్ అనేవాడు நல்ல கவனிங்க. ஆனால் இந்த யுத்தத்திற்காய் சென்றவர்களுக்கு యుద్ధానికి పోయినోళ్ళు தண்ணீர் இல்லாமல் களைத்து விடுகிறார்கள். నీళ్లు లేకుండా వాళ్ళు సుస్తైపోతారు. யோசபாத்துக்கு ஒரே டென்ஷன். యోసేబాతుకి టెన్షన్. ஐயோ ஆண்டவரே, யுத்தத்திற்காய் புறப்பட்ட ஜனம், యుద్ధానికి ఎలబారిన జనాలు, ஒரு தண்ணீர் இல்லாமலா இப்படி சாகக்கூடிய சூழ்நிலை. నీళ్లు లేకుండా ఇట్లా సచ్చే ఒక సమయము. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மனிதன் எலிசாவிடம் கேட்கிறார்கள். దేవుని మనిషి ఎలీసా அப்போ எலிசா மூலம் ఎలీసా ముఖాంతరంగా அங்கு தேவன் ஒரு உத்தரவு கொடுக்கிறார். దేవుడు ఒక మాట ఇస్తాడు, இந்த பள்ளத்தாக்கு எங்கும் நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள். ఈ పల్లముల్లో మీరు ఆ గుంతలు ఎక్కడను తవ్వండి. அல்லேலூயா. சொல்லுங்க, நீ வெட்டுவது நிரம்பு. నువ్వు తవ్వుతే నింపును. நீ வெட்டுவது நிரம்பு. నువ్వు తవ్వుతే నింపును. நீ பிரயாசப்பட்டால் உனக்கு பலன் நிச்சயம். நாம வெட்டுறதுக்கு ரெடியா இருக்க மாட்டோம், దాన్ని తవ్వేదానికి రెడీగా ఉండము. ஆமென். வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం చెప్తాయి, காற்றை பார்க்கிறவன் விதைக்க புறப்பட மாட்டான். காற்றை பார்க்கிறவன் விதைக்க புறப்பட மாட்டான். గాలిని చూసేవాడు సేన్ల ఇత్తులేని ఎలబారుడు. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டப்படுவதற்கு உழைப்பதற்கு சாக்கு போக்கு தேடக்கூடாது. కష్టము పని చేసేదానికి సాకులు அது தேவ பிள்ளைகளுக்கு அழகுமல்ல, தேவ ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. దేవుని మన పిల్ల బిడ్డలుగా అది మంచిది కాదు, ఆశీర్వాదాలు పొందుకోను కాదు. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வெட்டுங்கள். దేవుడు చెప్తాడు, తవ్వండి, துறவை ஏட்டு, வாய்க்கால வெட்டு, ఆ గుంతలు తవ్వండి. ஆமென், ఆమేన్. நாம இருந்தா என்ன கேட்டிருப்போம்? మనముగా ఉంటే ఏం అడిగింటము? எலிசாவே, ఎలీసా, உமக்கே இது நியாயமாயா? నీకే బాగుందా? தண்ணி குடிக்க தண்ணி இல்லாம சாக கிடக்குறான். నీళ్లు తాగేదానికి లేకుండా చచ్చిపోయి ఉంట జనాలు. ஆமென். கேக்குதுங்களா? சாக கிடக்குறான். குடிக்க தண்ணி இல்லாம சாக கிடக்குறான். తాగేదానికి నీళ్లు లేకుండా సచ్చేదానికి ఉండారు జనాలు. பாருங்க, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி துறவை விட்டு. వాడిని చూసి చెప్తాడు, లేసి వాయికాల వెట్టు, ఆ గుంతలు తవ్వు, நான் நிரப்புவேன், దాన్ని నింపుతాను. ஆமென். எப்படி சாத்தியம்? ఇది ఎట్లా అవును? எப்படி நடக்கும் ஆண்டவரே? ఎట్లా జరుగును దేవుడా? இந்த பள்ளத்தாக்குல போய் நாங்க துறவை, நாங்களே ఈ పల్లములో పోయి మేమే குற்றுயிரும் குலை உயிருமாய் கிடக்கிறோம். சச்சி பதுக்கேகவல்గా ఉండాము. தண்ணி இல்லாம சாக கிடக்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லாடு, எழும்பி வெட்டுடா, தண்ணி வர போகுது. తాగేద నీళ్ళు లేకుండా సచ్చి పడి ఉండామంటే వాణ్ణి లేపి గుంతలతో వండ అంటారు. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கு எங்கும் நீரால் நிரம்பும். ఈ పల్లం மலிவு நம்ம தக்காளியை போல నిండ తక్కువ రేటు. திடீர்னு பார்த்தா தக்காளி ஆப்பிள் ஆகி. அல்லேலூயா.
ஆப்பிள் தான் தக்காளி. పేదవాళ్ళకి దా ఆపిల్ అనేది టమోటా. இப்போ ஒண்ணும் கிடையாது. ఇప్పుడు ఏం లేదు. ஆமா, இவரு போட்டி போடுறாரு, ஆப்பிளான் தக்காளியான்னு. టమోటానా తకాలియా? தக்காளி போட்டி போடுது, நீயா நானா பாத்துடலாம்டா. ఆ టమోటా பெருசா? ஏழைகளுக்கு ஆப்பிள், బీదోళ్ళకి ఆపిల్ అనేది. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏர் இந்தியா தொடங்கும் போது దాన్ని ఆరంభించినప్పుడు அதனுடைய லோகோ எப்படி இருக்கும் பாத்திருக்கீங்களா யாராச்சும்? ஒரு செல்வ சீமான் ஜமீன்தார் நிக்கிறது போல இருக்கும். அதனுடைய பொருள், దాని అర్థము జమీందార్ భార్య ఒక మనిషి నిలిచేది. ஃப்ளைட் పணக்காரர்களுக்கு மட்டும் பயணம் செய்யக்கூடியது. ఫ్లైట్ అనేది మంచి బాగా డబ్బులు ఉండే వాళ్ళకి మాత్రమే ప్రయాణం చేసేది అనేది. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு ఇప్పటికి எங்க லேஅவுட் செக்யூரிட்டியே ஃப்ளைட்ல தான் ஊருக்கு போறாரு. సెక్యూరిటీ లేఅవుట్ లో ఉండేవాడు ఫ్లైట్ లో పోతాడు ఊருக்கு. ஆமென் ஆமென் ఆమేన్. போக கூடாதுன்னு சொல்லல, పోకూడదు. அந்த அளவு అంత మాత్రం சர்வ சாதாரணமாயிடுச்சு. సాధారణమైపోయింది. அதனாலதான் ஏர் இந்தியா அந்த லோகோவை தூக்கிட்டாங்க. దాని నుంచి దా ఎయిర్ ఇండియా ఫ్లైట్ లోంచి లోగో అంతా ఎత్తేసారు. இது இனி வேலைக்கு ஆகாது. அதே போலதான் தக்காளி இப்ப போட்டி போடுது. అదే తరద టమోటాలను పోటీ చేస్తాయి. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, அப்போ திடீர்னு விலை கூடுது. తక్షణమే వేల ఎక్కుతాయి. ஆமென் ఆమేన్. ஒரு ஒரு கடையில ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா வெங்காயம் தர மாட்டேங்கிறான். ఫ్రైడ్ రైస్ తీస్తేను దానికి ఎర్రగడ్డీని అంటాడు. ஆமென் ఆమేన్. ஆமென் ఆమేన్. ஆமாவா இல்லையா? ஆமென். ఆమేన్. என்ன காரணம்? ఏమంటే திடீர்னு வெங்காய விலை உயருது. తక్షణమే ఆ ఉల్లిపాయలు రేట్లు ఎక్కుతాయి. ஆம்லேட்டுக்கு வெங்காயம் இல்லாம போட்டு சாப்பிட்ட ஒரே தலைமுறை நம்ம வாத்தான் இருக்கும். ఆమ్లెట్ కు ఇది లేకుండా వేసిన తిన్నోళ్ళు మనం దా. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. అప్పుడు அவ்வளவு, அதாவது ஒரு பொருள் ఒక వస్తు பஞ்சம், அதாவது டிமாண்ட் నిండా కష్టాల్లో డిమాండ్ లో அதிகமாகும் போது జాస్తి అయినప్పుడు விலை கூடிரும். జాస్తి రేట్లు అయిన. ஆமென். ఆమేన్. எப்ப டிமாண்ட் குறையுதோ விலை கம்மி ஆகிரும். ఇప్పుడు దానికి వాల్యూ తక్కువ అవుతుంది. சில நேரத்துல பாத்தீங்கன்னா தக்காளி ரோட்டு ஓரத்துல கொட்டி வச்சிருப்பாங்க. కొందరు చూసి என்ன காரணம்? ఏలంటే யாருக்கு தேவையில்லை, மலிவு. దానికి ఎవరు కావాల్సింది నిండా తక్కువ అయింది. ஆண்டவர் பாருங்க, இவ்வளவு பஞ்சத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்கு இந்த நிலைமை மாறும். దేవుడు చెప్తాడు రేపటికి ఇది మారును సమయము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எடுத்து வாசிக்கலாம். ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு, நல்ல கவனிங்க, தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? ஆமென் ఆమేన్. எப்படியா நடக்கும்? ఇది ఎట్లా జరుగును? ஆமென் ఆమేన్. நம்ம வாழ்க்கையில அதத்தானே கேள்வி. మన జీవితంలోనే అదే క్వశ్చన్లు. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் தருவேன் என்று சொல்லும்போது நமக்குள் எழும்புகிற கேள்வி அதுதான், எப்படி இது நடக்கும்? దేవుడు చెప్తాడు ఆశీర్వాదం ఇస్తానంటే ఎట్లా ఇది నాకు జరుగును? மோசேயோடு ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்திற்கு நான் நாளைக்கு இறைச்சி கொடுப்பேன். మోసే తర చెప్పాడు, నా జనాలకు నేను రేపు మాంసం ఇస్తాను. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, మోసే దేవుని చూసి అడిగాడు, దేవుడా என்ன நீர் வம்புல மாட்டி விட போகிறீர். నన్ను కష్టాల్లో సిక్కించిపోతారు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாவனும் இறைச்சிக்கு கதிச்சு நிக்கிறான். అందరూ మాంసానికి తక్కువ నిలుచుకొని ఉండారు. ஆமென் ఆమేన్. எல்லாவனுக்கும் இப்ப இறைச்சி வேணும். నాకు మాంసం కావాలని ఉండారు. நான் போய் சொல்றேன், நாளைக்கு இறைச்சி தருவாரு. నేను పోయి చెప్తే రేపు ఇస్తారంటే, இவ்வளவு ஜனத்துக்கு நீர் எப்படி இறைச்சி ஆகிருவேன். నే పోయి చెప్పి వాళ్ళు రేపు జరగలేదంటే నన్ను చంపేస్తారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எப்படி நடக்கும்? ఎట్లా జరుగును? தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, இது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? அதே 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம் வாசிங்க.
மீதியானியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தர் நல்ல ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார் கோதுமை பொடிக்காதது ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ஆமென் ஆமென். அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. நல்ல கவனிங்க. கவனிச்சండి. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு பக்கம், దేవుని మాట ఒక పక్క, ஆனால் అవుతే இது நிறைவேறக்கூடிய காலகட்டம் ஒன்று. ఇది అయ్యే సమయం ఒకటి. இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? ఈ మధ్య సమయంలో మనం ఏం చేయాలా? அதுதான் செய்தி. అదే ఈ పొద్దు మాట. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హalleluya. என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் வருகிறது, నా జీవితంలో వాగ్దానం ఉన్నాయి, ஆனால் என்னால் அதை அங்கீகரிக்க முடியவில்லை. అవుతే దాన్ని ఏర్చుకునేదానికి నాకు என்னால் కాలేదు. அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. దాన్ని ఏర్చుకునేదికి నా వల్ల కాలేదు. வாடகைக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், சொந்த வீட்டை இதே பெங்களூர் பட்டணத்தில் தருவேன். எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? వాడికే కష్టంగా ఉండే సమయంలో మనకు సొంత ఇల్లు ఇస్తానంటే என் மண்டையில பல வண்டி ஓடுது. మా తలలో ఎన్నో బండ్లు పరిగెత్తాయి. வார்த்தை நல்லா தான் இருக்கு, బాగా ఉంది చూసేదానికి. வாக்குத்தத்தம் நல்லா தான் இருக்கு, వాగ్దానం బాగా ஆனா ఉంది. என் மண்டைக்குள்ள பல வண்டி ஓடுது. నా తలలో ఎన్నో పరిగెత్తా இது ఉంది. எப்படி நடக்கும்? ఇది ఎట్లా జరుగును? இது எப்படி சாத்தியம்? ఇది ఎట్లా సాధ్యము? ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హalleluya. ஆனால் అవుతే வேதத்தில் பார்க்கிறோம், బైబిల్లో చూస్తాము, இந்த சொன்ன சம்பவங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. దేవుడు చెప్పిన కార్యాలంతా జరుగుతా ఉంది. ஹல்லேலூயா హalleluya. ஹல்லேலூயா. హalleluya. அப்போ இதை எப்படி நான் கையாளுவது? దీన్ని ఎట్లా మనము దాన్ని నడిపించేది? எனக்குள்ள கேள்வி எழும்போது தவறல்ல. నాలో వచ్చే ప్రశ్నలు తప్పులేదు. மரியாளுக்குள் கேள்வி எழும்பியது, எப்படி நடக்கும் இது? మరియాలను ప్రశ్న వచ్చింది, ఎట్లా காரணம் జరుగును? அவளுக்கு தான் தெரியும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து. అతనికి మాత్రం తెలియదు తన జీవితము. மரியாள் ఎట్లా నాకు బిడ్డ వచ్చును? அல்லேலூயா. ஹalleluya. மோசே சொன்னார், எப்படி ஆண்டவரே நடக்கும்? வனாந்தரத்துல இவ்வளவு பெரிய 6 லட்சம் புருஷர் கூட்டமுள்ள இந்த ஜனக்கூட்டத்திற்கு நீர் இறைச்சியை கொடுப்பதென்றால் எப்படி சாத்தியம்? మోసే దేవుని అడుగుతాడు, 6 లక్షల పురుషులకి అడవి వనాంధ్రములో ఎట్లా వాళ్ళకు మీరు మాంసం ఇచ్చినావును? அல்லேலூயா. హalleluya. பள்ளத்தாக்கில் పల్లముల్లో யோசுவாத்தின் அந்த சேவகர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், துறவை வெட்டுங்கள், வாய்க்கால் நிரம்பும். యోసేపాత్ సైనికుని చూస్తారు, పల్లముల్లో గుంతలతో వండి. எப்படி நிரம்பும்? காற்றும் இல்லை, மழையும் இல்லை. ఎట్లా జరుగును? ఆ గాలిను లే, వాన அல்லேலூயா. ஆனால் అవుతే சொல்லப்பட்ட எல்லா காரியமும் நிறைவேறியது. చెప్పిన కార్యం హల్లెలూయా. జరిగింది. அல்லேலூயா. హalleluya. அல்லேலூயா. హalleluya. நல்ல கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. హalleluya. தேவனால் உரைக்கப்பட்ட எல்லா காரியமும் நிறைவேறியது. దేవుడు చెప్పిన మాట అన్ని జరిగింది. அதே மோசே ஜனங்களுக்கு இறைச்சியை கொடுத்தார். అదే మోసే ఆ జనాలకు మాంసం ఇచ్చాడు. காலையில் எழும்பும்போது காடைகள் வந்து படுத்து கிடந்தது. పొద్దున్నే లేచినప్పుడు కబుతార్లు వచ్చి పడింది. இஸ்ரவேல் ஜனத்தின் கூடாரத்துக்கு வெளியே காடைகள் படுத்து கிடந்தது. ఇశ్రాయేల్ జనాలు గూడారముల్లో వచ్చి పడింది. அல்லேலூயா. హalleluya. அவர்கள் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு இறைச்சி சாப்பிட்டார்கள். వాళ్ళు సాలు సాలు అనే దాకా వాళ్ళు తిన్నారు మాంసము. அல்லேலூயா. யோசபாத்தின் சேனை தாகத்தினால் செத்து போகவில்லை. యోసబాత్ సైనికులు దాగముల సాయలేదు. அவர்கள் வெட்டின வாய்க்கால்களை கர்த்தர் நிரப்பினார். వాళ్ళు తవ్విన గుంతల్లో దేవుడు నీళ్లు నింపాడు. ஹalleluya. சமாரியாவின் பஞ்சம் மாறியது. ఆ పంజ కష్టాలు మారింది. மரியாள் சொன்னபடியே பிள்ளையை பெற்றுக்கொண்டாள். మరియాలు తప్పుడే చెప్పినట్లనే బిడ్డలు పుట్టి அப்படி పెట్టింది. என்றால் இது எல்லாம் சாத்தியம் இல்லாமல் இருந்தது. ఇది అన్ని సాధ్యం లేకుండా ఉంది. ஆனால் அது சாத்தியமாயிற்று. అవుతే అది అయ్యింది. ஹalleluya. హalleluya. ஹalleluya. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, சாத்தியம் இல்ல. హalleluya. என் புத்திக்கு, என் அறிவுக்கு, నా బుద్ధికి, నా మంచి என்னால் முடியாது. ఒక స్థాపనలో ఒక పెద్ద కంపెనీలో పెద్ద లెవెల్లో ఫోన్ కాదు. என் புத்திக்கு அது அசாத்தியம். నా మైండ్ కి అసాధ్యము. ஆனால் என் தேவனால் அது சாத்தியம். నా దేవుని వల్ల అది అవును. ஹalleluya. హalleluya. என் கையில் இருக்கிற பணத்தை கொண்டு నా సైలో ఉండే డబ్బుని పెట్టి இந்த பெங்களூர் பட்டணத்தில் சர்வைவல் வாழ்வது கடினம். ఈ బెంగళూరు పట్టణంలో బతికేదానికి కష్టము. என்னுடைய திறமையை கொண்டு கடினம்.
கடினம், నా టాలెంట్ పెట్టి కష్టము, ஆனால் అవుతే எனக்குள்ள இருக்கிற தேவனால் இது சாத்தியம். నాలో ఉండే దేవుని వల్ల ఇది అవును. ஹalleluya. హల్లెలూయా. தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். దేవుడు ఎట్లా సాధ్యంగా எனக்குள்ள இந்த చేసేది? கேள்வி எழும்பிக்கிட்டே தான் இருக்கும். నాలో క్వశ్చన్ వస్తానే ఉన్ను. எப்படி சாத்தியம்? ఇది ఎట్లా అవును? ஆமென். ఆమేన్. 10 வருடத்திற்கு முன்னால் 10 ఏళ్లకు ముందు ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னார், ఒక సేవకుడు వచ్చి చెప్పాడు, நீங்கள் 5000 பேர் உட்கார்கிற ஒரு சபையை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாய் தருவார். 5000 కూర్చొని ఒక సభ మీకు దేవుడు ఇస్తుడు. நாமும் மனுஷன் தான் இல்லையா? அன்னைக்கு இருந்தது 400 ஸ்கொயர் ஃபீட். ఆపత్తు ఉండింది 400 స్క్వేర్ ఫీట్లలో. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நிறைவேற்றுவார். దేవుడు చెప్పిందని చేస్తుడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னார், செப்டம்பர்னு சொல்லிட்டு சொன்னார், ஒரு புது ப்ராஜெக்ட் தொடங்கும். సెప్టెంబర్ లో ఒక కొత్త కార్యం జరుగును. ஆமென். ఆమేన్. சபையில ஒரு சின்ன ஒரு மாற்றம் உண்டாகும். సభలో ఒక చిన్న బదలావణ జరుగును. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. செப்டம்பரில் அது நடந்தது. సెప్టెంబర్ లో అది జరిగింది. ஆமென். ஆமென். சில பேர் ஆன்னு பார்க்கறாங்க, நமக்கு தெரியாம செய்து கொடுத்தோம். ఒక నీళ్ళు తొట్టి చేసి ఇచ్చాము. ஆமென். யோசனைப்பட்டது ఆగస్టులో సేవ செப்டம்பர்ல முடிஞ்சு போச்சு. సెప్టెంబర్ లో అయ్యింది. ஹalleluya. హల్లెలూయా. செப்டம்பர் మించి ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஒரு 10 பேர் வர்றாங்க. ఇప్పుడు 10 జనాలు వస్తారు. உங்க சொத்தை எழுதி கேட்ட ஒரு ஆமே சொல்லுங்களே. ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹிந்தியில அ ஆ இ ஈ தெரியாத நமக்கு, హిందీలో ఏమి తెలియని మనకు ஆமென், ఆమేన్. ஆண்டவர் ஒரு ஆராதனையே தந்திருக்கிறார். దేవుడు ఒక ఆరాధన ఇచ్చాడు. நமக்கு தெரிஞ்ச ஹிந்தி எல்லாம் 1 2 3 4 5 அவ்வளவுதான். அது சினிமாக்காரன் அவ்வளவு ஒரு பாட்டையும் பாடி நமக்கு கத்து தந்தான். இன்னைக்கு இல்ல, உடனே நினைச்சிடக்கூடாது, ஓஹோ நம்ம எல்லாத்துலயும் தெளிவா இருப்போம். ஆமென். ఆమేన్. ஆமென். நீங்க யோசனையில 8 அடி பாஞ்சீங்கன்னா நான் 16 அடி பாய்வேன். ஆமென். ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. பாஞ்ச் கத்துக்கிட்டோம். அவருக்கு ஹிந்தி தெரியும், அதனால நான் இதுல வரமாட்டேன்னு நிக்கிறாரு. ஆமென். ఆమేన్. தெலுங்குல ஆ ஆ இ ஈ தெரியாது, తెలుగులో ఆయి ఏమని తెలియదు. ஆனா இந்த தேவ கிருபையால் தெலுங்குல பாடி ஆராதிக்கிறோம். దేవుని కృపలో పాటలు పాడేదానికి ఆశీర్వాదం. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் நடக்கும். దేవుడు చెప్పే వాగ్దానం జరుగును. இனி நான் இந்த எனக்குள் எழும்புகிற இந்த கேள்வியை எப்படி நான் மேற்கொள்ளுவது? నాలో వచ్చే ప్రశ్నలు ఎట్లా మాది దాన్ని నేను జరిపించేది? குசும்பு பிடிச்சவன் உள்ள இருக்கிறவன். మనలో ఉండేవాడు కష్టపడేవాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நான் நம்பினாலும் உள்ள இருந்து நம்ப மாட்டேங்கிறேன். ஏய், మనం విశ్వాసిస్తాను, உன் లోపల வாழ்க்கையில இது எப்படிடா நடக்கும்? నీ జీవితంలో ఇది ఎట్లా நம்மை జరుగును? கேட்க வைக்கிறது நம்முடைய சூழ்நிலை. మనముని అడగబెట్టేది మన సమయము. ஒன்று, ఒకటి, என்ன எப்படி மேற்கொள்ளுவதென்றால், దాన్ని ఎట్లా మనం జరిపించేదంటే ஆம் அப்படியே நடக்கும் என்று ஒப்பு கொடுத்துருங்க. అట్లే జరగని దేవుడా అని మనము దేవుని దగ్గర ఒప్పించే వల్ల. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. கவனிங்க, நம்ம ஒரு நம்ம பிள்ளைக்கு வந்து நம்ம சொல்றோம், அடுத்த மாசம் உனக்கு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தரேன். మన బిడ్డకి చెప్తాము, నెక్స్ట్ మంత్ నీకు ఒక జామెట్రీ బాక్స్ తీసి ఇస్తాము. சரி விடுங்க, ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் இப்ப தேவையில்லை. జామెట్రీ బాక్స్ ఇప్పుడు కావాల్సింది లేదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஒரு புது Dress எடுத்து தரேன். ఒక కొత్త డ్రెస్ ఎత్తిస్తాను. ஆமென். ఆమేన్. இந்த புள்ள என்ன செய்யும்? ఇప్పుడు ఏం చేస్తున్నా? ஆமென்.
ஆமென் அல்லேலூயா. ஹalleluya அது மைண்ட்ல என்ன செய்றோம்? దాని మైండ్ ஏத்திரும். அப்பா அடுத்த மாசம் నాన్న நமக்கு துணி next எடுத்து నెల தருவார். బట్టలు ఎత్తిస్తానన్నాడు. காலையில எழும்பி పొద్దున్నే లేచి నైనా அடுத்த மாசம் துணி எடுத்து தருவியா? నెక్స్ట్ మంత్ బట్ట ఎత్తిస్తావా? என்னைக்காச்சும் దాని మైండ్ లో அப்பா నాన్న அடுத்த மாசம் ఇస్తుడు. அப்ப அந்த புள்ள ఆ బిడ్డ அப்படியே நடக்கும் என்று அடுத்த மாதத்திற்காய் காத்திருக்கிறது. అది అట్లే జరుగుననేసి నెక్స్ట్ మంత్ కోసం కాసుకొని ఉంటాయి. புரிஞ்சவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி. என்ன வித்தியாசம் தெரியுமா? நாம என்ன பண்றோம் தெரியுமா? మనము ఏం చేస్తాం తెలుసునా? இந்த அப்பனும் அந்த பக்கம் இந்த பக்கம் போற விடுறது நான் నీ పక్క పోయేదని కూడా చేయలేదు. அப்ப பாத்ரூம் போனாலும் அப்பா బాత్రూమ్ చేస్తూ కదా. ஆமென் ఆమేన్ புரிஞ்சா? ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒவ்வொரு நிமிடங்களும் அதையே நம்ம கேட்டுட்டு நடக்கணும். எடுத்து தருவியா? ఒక్క నిమిషము అదే நடக்குமா? జరుగునా? நடக்குமா? జరుగునా? துணி கிடைக்குமா? బట్ట దొరుకునా? அப்பா నానా துணி எடுத்து தந்துருவியா? బట్టలు ఎత్తిస్తువా? ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய தகப்பன் మన తండ్రి நம்மை காட்டிலும் நல்ல தகப்பன். మనము కన్నా మంచి తండ్రి. ஆமென். ఆమేన్. நாம ஒருவேளை சாக்கு போக்கு தேடலாம், எப்படி இதை அவாய்ட் பண்றது? దీన్ని ఎట్లా మనం అవాయిడ్ చేయొచ్చును? ஆனால் நம்முடைய பரமபிதா మనలో ఉండే పరమ తండ్రి நம்மை குறித்து எல்லாம் அறிந்தவர். మనములు తెలుసుకు అన్ని அவர் சொன்ன வாக்கை அவர் விடுவதில்லை. అతను చెప్పిన మాట అతను విడిసేయలేదు. ஆமென். ఆమేన్. ஒன்றாவது காரியம் ఒకటో కార్యం லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:38. లూకా రాసిన நாம் எப்படி இந்த சூழ்நிலையை மேற்கொள்வது? 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். ஆமென் ఆమేన్. ஆமென். ஒன்றாவது காரியம், ఒకటో కార్యము இந்த நமக்குள் எழும்புகிற இந்த கேள்விகளை எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால், మనలో లేసే ప్రశ్నల్ని మనం ఎట్లా ஆண்டவரே దేవుడా உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். எல்லாரும் ஆண்டவரே దేవుడా உம்முடைய வாக்கின்படி నీ మాట ప్రకారంగా என் வாழ்க்கையில் நடக்கட்டும். నా జీవితంలో జరగని. ஆமென். ఆమేన్. இதுதான் மேற்கொள்வது முதல் வழி. ఇదే మనం முதல் காரியம். నేర్చుకునేది ఫస్ట్ కార్యం. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நமக்குள் கேள்விகள் எழும்பலாம். ஏன்னா நம்ம மாம்ச கண்ணுல என்ன செய்றோம்? சூழ்நிலையை பார்க்கிறோம். మనలో ప్రశ్నలు ఉన్న కళ్ళల్లో మనం చూసుకుంటా ఉంటాం. 100 விசுவாசி இல்லாத நேரத்துல ஆண்டவர் சொல்ற 5000 பேர் உனக்கு சபை. 100 విశ్వాసం లేనప్పుడు ఆ చెప్తాడు నీకు 5000. ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வீட்டுக்கு உள்ள ஓரத்துல இருந்த ஒரு கிழவிய பார்த்து ஆண்டவர் சொல்றார், அடுத்த வருஷம் நீ சிரிச்சிட்டாங்க. అయమ్మ నవ్వేసింది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏలంటే எப்படி நடக்கும்? ఇది ఎట్లా జరుగును? நானாவது இனி புள்ளைய பொறுறதாவது. నేనే నా బిడ్డకు పుట్టేది అయింది. ஆமென். ఆమేన్. அவங்கள தப்பு இல்ல, దాంట్లో తప్పు లేదు. ஏன்னா அவங்க சரீரம் அவங்களுக்கு தெரியும். వాళ్ళ శరీరం వాళ్ళ గురించి తెలుసు. ஆனால் అవుతే அப்ரகாம் விசுவாசித்தார். ఆబ్రహాం విశ్వసించాడు. ஆமென். ఆమేన్. நடந்துச்சா? జరిగిందా? ஆமென். ఆమేన్. ஆம் ஆண்டவரே, அப்படியே ஆகட்டும், உம்முடைய வாக்கின்படி என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். అవును దేవుడా, నా జీవితంలో మీరు చెప్పిన అట్లనే జరగని అనేసి ఒప్పించేవాళ్ళుగా మనం ఉండాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னை அம்பானிக்கு நிகராய் ஆக்குவேன்னா அதையும் விசுவாசி. ஆண்டவர் சொன்னா விசுவாசி. దేవుడు చెప్తే నీకు అంబానికి లెవెల్ గా నిన్ను పెడతానంటే దానికి అవునని చెప్పు. இது எப்படி நடக்கும்? ఇది ఎట్లా జరుగును? எப்படி సంభవిக்கும்? ఇది ఎట్లా జరుగును? அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நடக்கும். అది జరుగును. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 5000 ரூபாய் வாடகை கொடுக்கிறதுக்கே நாங்கள் குடும்பமாய் போராடுகிறோம். 5000 బాడికి ఇచ్చేదానికి
சித்தப்படாது சகோதரர்களே, ஆண்டவர் உனக்கு ஒரு சொந்த வீட்டை தருவேன் என்று வாக்குரைத்தால் அது எப்படி நடக்கும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் சொன்னவர் அதை செய்து தருவார். దేవుడు నీకు ఒక ఇల్లు ఇస్తానని చెప్పింటే తండ్రి நீங்க சொன்னபடி செய்யுங்கப்பா. మీరు చెప్పిన ప్రకారం చేయండి. என் பிள்ளைய ஊழியக்காரனாக்குவேன். నా బిడ్డని సేవకుడిగా చేస్తా. ஆமென். ఆమేన్. நாம என்ன செய்வோம் தெரியுமா? మనం ఏం చేస్తాము? இன்ஜினியர் ஆக்கணும், వీన్ని ఇంజనీర్ చేయాలా, டாக்டர் ஆக்கணும். డాక్టర్ గా చేయాలా. ஆமென். ఆమేన్. எல்லாரும் ஊழியக்காரன் ஆகணும்னு சொல்லல. అందరూ సేవకుడిగా అవ్వాలని లేదు. ஆமென். ஆமென். நான் சொல்றது మనం చెప్పేది நம்ம பிள்ளைங்க என்ன டாக்டரா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும், இல்ல ஐடியா இருக்கட்டும், பிடியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், మన బిడ్డలు ఏదిగా ఉంటేను கர்த்தர் நாமத்தை உயர்த்தணும். దేవుని నామాన్ని పెరిగించాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அதில் சில தலைமுறைகளின் மேல் ஆண்டவர் ஊழிய அழைப்பை கொடுக்கும் போது அதை நாம் தடி கழிக்க கூடாது. దాంట్లోనే కొన్ని తలంబరాలు దేవుడు సేవనికి పిలిచేనప్పుడు అంటే దాన్ని మనం తచ్చుకొని కాదు. ஆமென். ఆమేన్. ஏலிய போய் சாமுவேல் நோண்டிக்கிட்டே இருந்தாரு. ఏలిని పోయి సామువేలు అడుగుతానే ఉన్నాడు. அப்பா கூப்பிட்டீங்களா? తండ్రి పిలిచారా? ஆமென். ఆమేన్. ஏலி சொன்னார், இல்ல மகனே போய் தூங்கு. లేదు నేను పిల్లేదు, పోయి నిద్రపో. இரண்டாவதும் அதே சத்தம். రెండో తరుణం పిలిచాడు. ஓடி போனா పరిగితే పోయి ஏலி கிட்ட, ఏలిదేరా ஆண்டவரே கூப்பிட்டீங்களா? తండ్రి పిలిచావా? ஏலி சொன்னார், இல்ல. లేదు. மூன்றாவதும் அதே சத்தம். మూడో కితను శబ్దము. இப்ப ஓடி போனா ఇప్పుడు పరిగెత్తిపోతాడు. ஏலிக்கு புரிந்து விட்டது. ఏలికి తెలిసిపోయింది, உன்னை ஆண்டவர் கூப்பிடுகிறார். దేవుడు నిన్ను పిలుస్తాడు. இனி கூப்பிட்டா சொல்லு, ఇంకా పిలిస్తే చెప్పు, கர்த்தாவே దేవుడా சொல்லும், மாட்டியேன் கேட்கிறேன். చెప్పండి నేను వింటాను. அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு. అక్కడ కథ అయింది. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென். ఆమేన్. நாம சொல்ல வேண்டியது, మనం చెప్పవలసింది, ஆண்டவரே దేవుడా உங்க வாக்கின்படி எனக்கு நடக்கட்டும் அப்பா. నీ మాట ప్రకారం నాకు జరుగుని తండ్రి. மரியாள் அதைத்தான் செய்தாங்க. మరియాలను దానియే చెప్పింది. நிந்தை அவமானம் எல்லாம் வரும், மரியாளுக்கு நன்றாய் தெரியும். నిందలు అవమానాలు అన్ని వచ్చును అని తెలుసును. யோசேப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார். యోసేపునికి నిశ్చయం திருமணம் చేసి முடியல, వాని వల్ల కాలేదు. நிச்சயமாகி இருக்கிறது. నిశ్చయం చేసి పెట్టినారు. தனக்கு தெரியும் கண்டிப்பாய் தன்னுடைய விவாகத்திலும் பிரச்சனைகள் வரலாம். ఆ అమ్మకు తెలిసిన తన వివాహంలోనే ఈ మాటలు వచ్చును. அதை பற்றி எல்லாம் ஒரு யோசனை இல்லை. దాని గురించి యోచనలు ఏమీ లేవు. மரியாள் ஒப்பு கொடுத்தாங்க, ஆண்டவரே உம்மை நடக்கட்டும், నీ మాట ప్రకారమే నాకు జరగని. சுமக்க தயார். దాని ఎత్తేదానికి రెడీ. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அது எப்படி நடந்தது? கர்த்தர் கிரியை செய்தார். అది ఎట్లా జరిగిందంటే దేవుడు క్రియలు చేశాడు. யோசேப்பு தள்ளிவிட மனதாய் இருந்தார். యోసేపు తోసిపెట్టేదానికి మనసుతో ఉన్నాడు. யோசேப்பிடம் சொப்பனத்தில் போய் சொன்னார், யோசேப்பே యోసేపులో దేవుడు చొప్పునములో நான் చెప్పాడు, சொல்லாமல் நீ அவளை தள்ளிவிடக் கூடாது. నేను ఏమి చెప్పకుండా తోసి மரியாதைக்கு போய் மரியாதை ஏற்றுக்கொள். మరియాలను ఏర్చుకోపోయి யோசேப்பு போய் ஏற்றுக்கொண்டார். యోసేపు పోయి చేర్చుకున్నాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அப்போ అప్పుడు நாம் செய்ய வேண்டியது, మనం చేయవలసింది, ஆண்டவரே దేవుడా உம்முடைய வாக்கின்படி நடக்கட்டும். నీ మాట ప్రకారంగానే నాకు జరగని. எப்படி நடக்கும் நாம யோசிக்க வேண்டிய தேவையில்லை. అది ఎట్లా జరుగునని యోచనాలు వద్దు మనకు. எப்படி இந்த வாய்க்கால் தண்ணீர் நிரம்பும் தேவையில்லை. ఎట్లా ఈ గుంతలు నీళ్లు నింపునని కావాల్సింది లేదు. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரே உம்முடைய வாக்கின்படி நடக்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கணும். మనం చేయవలసింది ఒకటేదా, నీ మాట ప్రకారమే నాకు జరగని అని. அல்லேலூயா. 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 இரண்டாவது காரியம், రెండో కార్యము, திரும்ப திரும்ப இதே கேள்வியை கேட்டு பழகாதே. తిరిగి தெளிவா சொல்றேன், ఇంకా బాగా எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 33வது வாக்கியம். మత్తయి 15వ అధికారం 33వ వాక్యము. மத்தேயு 11:33. சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும்? ஆமென். ఆమేన్. சீசர்களுக்கும் அதே கேள்விதான். శిష్యులకు అదే ప్రశ్న.
நாம் இருப்பது வனாந்தரம். మనం ఉండేది అడవిలో. இதுல இயேசு இந்த வார்த்தையை கேட்டு அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். ఈ మాట వాళ్ళ దగ్గర అయిని వాళ్ళ 16:6-12 మత్తయి 16. புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு புளித்த மாவுன்னு சொன்ன உடனே நம்ம ஆளுக்கு என்ன ஞாபகம் வருது? சீசர்களுக்கு, మన శిష్యులకి ఏమి ఆ పులిపైన పిండిని చెప్తాడు అనేసి, ஐயோ நாம அப்பம் கொண்டு வரல, அதத்தான் இயேசு சொல்றாரு. మనం రొట్టెలు తీసుకురాలేదంటే దేవుడు చెప్తాడు. ஆமென். ஆமென். நம்ம பாஷையில சொன்னா சோத்து முட்டிங்க. మనం తినేవాళ్ళు எப்பவும் தின்னணும். ఎప్పుడూ తింటా ఉండాలి. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, దేవుడు కార్యాన్ని చెప్తాడు. ஆனால் அப்போஸ்தலர்கள் అయితే అపోస్తలులు அவங்க சிந்தை எல்லாம் எங்க போகுது? వాళ్ళ చింతలంతా ఆడిపోతాయి, அப்பத்துக்கு மேலதான் போகுது. తినే దాంట్లోనే పోతాయి. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் மறுபடி சொல்லுகிறார், దేవుడు మరుమాట చెప్తాడు, இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளை. ஆமென். ఆమేన్. சீஷர்களை, శిష్యుల్ని ஏன் ఎలా நல்ல கவனி. ముందుగా ఉండే ఒక కార్యముగా అద్భుతాలు చేశాడు. இது நடக்க வாய்ப்பே இல்லை. எப்படி நடக்கும் என்று கேட்டார்கள். ఇది జరిగేదని ఛాన్స్ లేదంటే ఎట్లా జరిగింది? இயேசு இருக்கிற அப்பத்தை கொண்டு வர சொன்னார். యేసు ఉండేదా రొట్టెని ఎత్తుకోరా అని చెప్పాడు. எத்தனை அப்பம் வந்துச்சு? ఎన్ని రొట్టెలు వచ్చింది? 7 அப்பம் வந்துச்சு. 7 రొట్టెలు వచ్చింది. சிறு துண்டு மீன்களும் வந்துச்சு. కొంచెం మీన్లు 2 మీన్లు. அதை வைத்து திருப்தியாய் 4000 ஜனக்கூட்டமுள்ள ஜனக்கூட்டத்தை போஷித்து விட்டார். దాని పెట్టి 4000 జనాలకు తృప్తిగా వాళ్ళకి భోజనం ஆனால் చేశాడు. అవుతే உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிருக்க சொல்லுகிறார். పరిసయ్యుடைய ఉపదేశాన్ని గురించి హెచ్చరికగా ఉండాలని చెప్తాడు. மாவு என்று வந்தவுடன் இவர்கள் நினைக்கிறார்கள் நம்ம கிட்ட அப்பம் இல்ல, அதனால தான் இயேசு சொல்லுகிறார். ఆ మాటని వచ్చినప్పుడు యేసు తలస్తాడు. இயேசு அந்த கோபத்தில் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். அற்ப விசுவாசிகளே. యేసు తన కోపములో వాళ్ళని చెప్తాడు, என்ன காரணம்? என்ன காரணம்? சீஷர்களுடைய வாழ்க்கையில எப்படி இது நடக்கும்? తిరిగి వాళ్ళు యోచనలు చేస్తాడు, ఇది ఎట్లా கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ఈ ప్రశ్నని చెప్తానే ఉంటారు. 15வது அதிகாரத்துல அந்த அற்புதத்தை பார்த்தோம். 15వ అధికారంలో అద్భుతాలు చూశాము. ஆமென். ఆమేన్. ஆனால் అవుతే இது புதியதல்ல. ఇది కొత్తది కాదు. 14ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே இதே அற்புதம் இதே வனாந்தரத்தில் இயேசு இதே சீஷர்களுக்கு முன்னால் செய்து முடித்தார். 14వ అధికారంలో ఇదే శిష్యులకు ముందు అద్భుతాలు చేసి చూపించాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 14ஆம் அதிகாரத்தில் செய்தார். 14వ అధికారంలో చేశాడు. 15ஆம் அதிகாரத்தில் அதே சூழ்நிலை. 15వ అధికారంలో అదే సమయం కార్యాలు. மீண்டும் அதே கேள்வி. మళ్ళీ అదే క్వశ్చన్. 16ஆம் அதிகாரத்தில் மீண்டும் அதே கேள்வி. 10వ అధికారంలోనే మళ్ళా అదే ప్రశ్న. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு அற்ப விசுவாசிகளே என்று கடிந்து கொள்ளுகிறார். యేసు వాళ్ళ మీద కోపపడతాడు. தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரே சூழ்நிலை மீண்டும் மீண்டும் வந்தாலும் நாம் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை எழுப்பாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு காத்திருக்கணும். మన జీవితంలో అదే కార్యాలు వస్తే అప్పుడప్పుడు వాళ్ళు దానికి మనం ప్రశ్నలు అడగకుండా ఉండాలి. కూడా ఇది ఎట్లా ఉను అనేసి. ஆமென். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தந்தால், దేవుడు ఒక మాట ఇస్తే ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவர் சொன்னபடியே நடக்கட்டும். దేవుని మాటని విశ్వాసించండి, అతను చెప్పిన తరనే జరుగును. ஆமென். ఆమేన్. திரும்ப திரும்ப கேள்வியை எழுப்பாமல் இருங்கள். తిరిగి ప్రశ్నల్ని లేపకుండా எப்படி ఉండండి. நாம் மேற்கொள்வது? దాన్ని ఎట్లా మనం ఎదుర్కోవాలి? ఒకటి, அப்படியே நடக்க எப்படி ஆகும் என்று கேட்க கூடாது. రెండోది తిరిగి ఎట్లా జరుగునని ప్రశ్నలు మనసులో రాకూడదు. హల్లెలూయా. హల్లెలూయా.
ஹalleluya. ஹalleluya. யோசேப்பு இயேசு ஆண்டவர் கர்த்தரை பார்த்து கேட்கவில்லை, எப்படி நான் సింహాసనத்தில் ఉక్కార పోగరే. యోసేపు అడగలేదు దేవుని దగ్గర సింహాసనంలో నేను ఎట్లా కూర్చుంటానని అడగలేదు. ఆమేన్ ఆమేన్. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా. எஸ்தர் ஒரு நாளும் நோவா ஆண்டவரை பார்த்து கேட்கவில்லை, எப்படி நடக்கும். నోవా దేవుని చూసి అడగలేదు ఇది ఎట్లా జరుగును. மழையே பார்த்ததில்லை நோவா, వాననే చూసినలేదు నోవా. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் மழையால் தேசம் அழிய போகிறது. அவரை பார்த்து கேட்கவில்லை. నోవా దేవుని చూసి అడగలేదు. ஆண்டவர் அப்ரகாமிடம் ஈசாக்கை பலி கொடுக்க சொன்னபோது அப்ரகாம் திருப்பி கேட்கவில்லை, இது எப்படி நடக்கும். దేవుడు అబ్రహాం దగ్గర అడిగాడు ఈసాకుని బలి ఇయ్యాలని, అయితే అబ్రహాం ప్రశ్న అడగలేదు. தந்த வாக்குத்தத்தம் எனக்கு மணல் துளிகளை போல சந்ததி, నువ్వు ఇచ్చిన వాగ్దానం అనేది నా వంశాలు ఇసుకితరా పోనని. நாம இருந்தா திருப்பி கேட்டிருப்போம், ஆண்டவரே మనముగా ఉంటే అడిగింటము దేవుడా நீர் வாக்குத்தத்தம் தந்தவர், మీరు వాగ్దానం ఇచ్చిన ஆனா இப்ப தந்த ஒன்னையும் கூட எடுத்தா என் வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும் ஆண்டவரே. ఇచ్చింది ఒకటి దానం మీరు తీసుకుంటే నాకు ఎట్లా జరుగును దేవుడా. హల్లెలూయా 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 ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. எப்படி நடக்கும் ஆண்டவரே. ఎట్లా జరుగును దేవుడా. ஆண்டவரை கேள்வி கேட்காமல் இருங்கள். దేవుని ప్రశ్న అడగద్దు. ஆமென் ఆమేన్. ஹalleluya. நடத்துதல்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். దేవుడు నడిపించిన దాంట్లో మనం ஆனால் అనుభవించాము. திரும்ப அதே சூழ்நிலைகள் வரும்போது திரும்ப திரும்ப ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்காமல் இருங்கள். ఆ సమయం తిరిగి వచ్చినప్పుడు దేవుని తిరిగి ప్రశ్నలు అడుగు. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார். దేవుడు చెప్పింది నిజం చేస్తాడు. ஆண்டவர் எனக்கு வாக்குரைத்ததை நிறைவேற்றுவார் என்று விட்டுக் கொடுங்க. దేవుడు నాకు ఇచ్చిన వాగ్దానాన్ని చేస్తాడని. ஆம், அப்படியே நடக்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருப்போம். అట్లనే జరగనని ఒప్పించేవాళ్ళుగా ఉండండి. రెండోది நாம் திரும்ப திரும்ப அதே கேள்வியை தேவனை பார்த்து கர்த்தரை பார்த்து கேட்காமல் இருப்போம். మనము తిరిగి దేవుని చూసి క్వశ్చన్లు అడగకుండా ఉండేవాళ్ళుగా ఉండాలా. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அதே சூழ்நிலை தான், అదే సమయం దా, அதே வனாந்தரம், అదే అడవి, அதே பசி, అదే కష్టాలు, அதே அப்ப குறைவு. అదే రొట్టెలు తక్కువ. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் அற்புதம் செய்தார். దేవుడు అద్భుతాలు చేశాడు. மீண்டும் அதே சூழ்நிலை, మళ్ళా అదే సమయము, அதே ஜனக்கூட்டம், అదే జనాలు, அதே இயேசு, அதே சீசர்கள். అదే యేసులు, అదే సీసర్లు. சீசர்களுக்கு அதே கேள்வி, ఆ సీసర్లకు ప్రశ్నలు అదే. அங்கும் அற்புதம் செய்கிறார். అక్కడను అద్భుతాలు చేస్తాడు. ஆனால் அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் அதைத்தான் எழுப்புகிறார்கள். మళ్ళా అధికారం వచ్చినప్పుడు మళ్ళా దాన్ని లేపు. தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డ எப்படி நடக்கும் என்ற கேள்வி திரும்ப திரும்ப எழும்பாமல் காத்துக்கொள்ளுங்க. ఎట్లా జరుగును అనేసి తిరిగి ప్రశ్నలు లేకుండా ఉండేదానికి చూసుకోండి. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. ஈசாக்கு அறுவடை செய்ததும் ఈసాకు కోత కోసిందాను கேள்வி கேட்காமல். క్వశ్చన్లు అడగకుండా. ஆமென். ఆమేన్. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கேள்வி கேட்காமல் அறுவடை செய்யணும். ప్రశ్నం చేయకుండా మనం కోతలు ஆமென். కోయాలా. ఆమేన్. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்காம அறுவடையை பெற்றுக்கொள்ள. దేవుణ్ణి అడగకుండా మనం కోతలు తీసుకోవాలా. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. புரிகிறது என்று நினைக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நமக்குள் அன்றாடம் எழும்புகிற இந்த கேள்வியை மேற்கொள்ளணும். మనములో దినము ఆ ప్రశ్నలు లేసేది. என் ஆசீர்வாதத்துக்கு இது ஒரு நாளும் தடையா இருக்க கூடாது. నా ఆశీర్వాదానికి ఎప్పుడు ఇది అడ్డుగా ఉండకూడదు. ஆமென். ఆమేన్. எனக்குள் எழும்புகிற கேள்வியை மாற்றி నాలో లేసిన ప్రశ్నల్ని మార్చి தேவன் உரைத்தபடி எனக்கு நடக்கட்டும் எழுப்பாமல் காத்துக்கொள்ளுங்க. తిరిగి ప్రశ్నం లేకుండా కాసుకోండి. கர்த்தர் உங்களுக்கு உரைத்ததை நிறைவேற்றி தருவார். దేవుడు మీకు చెప్పేదాన్ని అతను நல்ல చేసేస్తాడు. கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு உரைத்ததை நிறைவேற்றுவார். దేవుడు మనకు చెప్పిన దాన్ని చేస్తాడు. அது வனாந்திரமாய் இருக்கட்டும், இருக்கட்டும், పాడు గుంతగా ఉండొచ్చు, பாழான கிணறாய் இருக்கட்டும், పాడుపోయిన బాయిగా சிங்க ఉండొచ్చు, கெபியாவுக இருக்கட்டும்,
நிறைவேற்றுவார். దేవుడు నాకు ఇచ్చిన వాక్కు దేవుడు నిశ్చయంగా இன்றைய சூழ்நிலைகள் அதற்கு விரோதமாய் இருக்கலாம். ఇప్పుడుండే సమస్యలను గురించి ஆனால் தேவனுக்கு அது அற்ப காரியம். దేవునికి అది అల్పమైన కార్యము. ஆமென். கண்களை மூடலாம். அன்பு தகப்பனே, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? எங்க வாழ்க்கையில எழும்புகிற பல சூழ்நிலைகளில் எழும்புகிற கேள்வி, திரும்ப திரும்ப எங்க வாழ்க்கையில நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து விடாதபடி, நாங்கள் கர்த்தருடைய அற்புதத்தின் கரத்தின் கிரியைகளை நாங்கள் கண்டுவிடாதபடி, எங்களுக்கு தடையா எழும்புகிற இந்த கேள்வி, மரியாளை போல ஆண்டவரே உம்முடைய வாக்கு உரைக்கப்பட்டபடி చెప్పిన ప్రకారమే అది జరగనేసి విడిచిపెట్టండి. விட்டு கொடுத்து ஒரு நாள் விட்டு கொடுத்த பிறகு மீண்டும் மீண்டும் அந்த கேள்வியை அந்த காரியத்தில் எழுப்பாமல் విడిచిపెట్టిన తర్వాత మళ్ళా ప్రశ్నం లేకుండా ఉండేదానికి நாங்கள் எங்களை காத்துக் கொள்ளுகிறோம் அப்பா. காரியம் உமக்கு இது லேசான காரியம். ஓ, உமக்கு இது உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. என் வாழ்விலும் நீர் உரைத்தவைகள் நிறைவேறும். நீர் உரைத்தபடியே நிறைவேற்றி தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற வேலை, அவர்கள் செய்கிற பிசினஸ் இருக்கட்டும், குடும்பங்களுக்கு நீர் உரைத்த வாக்குகள் அதை நிறைவேற்றி கொடுங்கப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. యేసుவின் నామములో ప్రార్థిస్తాం తండ్రి. ஆமென்.